ஒரு வாழ்நாளில் சில நாட்கள் மட்டுமே நம் நெஞ்சை விட்டு அகலாத நாட்களாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுக்கெல்லாம் வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான நாளாக நாங்கள் நினைக்கின்றோம். இங்கே நம்முடைய எழுத்தாளர், திரைத்துறை எழுத்தாளர் ஐயா ராஜேந்திரன் அவர்கள் இந்த கேமராவில் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறத மறந்துட்டு அவர் பாட்டு மனசில் உள்ளது எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டாரு. கேமராவில் பதிவு பண்ணது ஒரு பக்கம், பதிவு பண்ண ஆள் அதை விட ஆபத்தான ஆள். ஏன் இந்த நாளை மகிழ்ச்சியான நாள் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா, ராஜேந்திரன் ஐயா ஒரு செய்தியை கொஞ்சம் மேலோட்டமாக சொல்லிட்டு போயிட்டார், கடந்து போயிட்டார். இந்த சிந்தாமணி செல்வி நாடகத்தை எழுதி நெறியாள்கை செய்திருக்கக்கூடிய வசந்தன் அவர்கள் எங்களுடைய மாணவர். இந்த நாடகத்தில் சிந்தாமணி செல்வியாகவே வாழ்ந்த அன்பரசி எங்களுடைய மாணவர். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இங்கே நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய யோவான் குமார் அவர்கள் எங்களுடைய மாணவர். இங்கே அதை காட்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் அவர்களும் எங்களுடைய மாணவர். பெற்றோருக்கு எப்படி தன் பிள்ளை வளர்ந்து சபையில் இருப்பது மகிழ்ச்சி, அதுபோல்தான் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் ஒரு நிகழ்வில் கதாநாயகர்களாக மாணவர்கள் இருப்பது எங்களுக்கெல்லாம் அதுதான் மகிழ்ச்சி. இது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் தஞ்சாவூரிலிருந்து வருகிறோம். தஞ்சாவூரில் இலக்கியத்தில் ஒரு நீண்ட இடைவெளி, குறிப்பாக தஞ்சை பிரகாஷ் அவர்களுக்கு பிறகு பெயர் சொல்லும்படியான பெரிய இலக்கிய ஆளுமைகள் இல்லாமல் போய்விட்டார்கள் என்று கூட சொல்லலாம். ஒரு குறைபாடாகவே அது எங்களுக்கு இருந்தது. அண்ணன் யுகபாரதி போன்றவர்கள் ஒரு சிலர் திரைத்துறையில் ஆளுமையாக இருந்தாலும், ஆய்வு பரப்பில் என்னுடைய ஐயா அரசு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இலக்கியத்துறையை பொறுத்தவரை எங்களுக்கு அது ஒரு குறைபாடாகவே இருந்தது. நாங்கள் அவ்வப்போது அதை அந்த குறையை வெளிப்படுத்திக் கொள்வோம், அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொள்வோம். அப்படித்தான் தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் அவர்கள் நிர்வாகியாக அந்த கல்லூரியில் சேர்ந்ததோடு மட்டுமல்லாது காட்சி தொடர்பியல் துறையினுடைய தலைவராகவும் அவர் இருந்தார். அப்பொழுதுதான் வசந்தன் போன்ற மாணவர்கள் அங்கே பட்டை திட்டப்பட்டார்கள். இன்றைக்கு அவர் குறிப்பிட்டதைப் போல திரைத்துறையிலும் தமிழின் தலை சிறந்த ஊடகங்களிலும் எங்களுடைய மாணவர்கள் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு ஆளுமை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த ஓரத்தில் அவர்களுடைய இந்த பயணத்தில் ஐயா ராஜேந்திரன் அவர்களும் நாங்களும் எங்கோ ஒரு மூலையில் நாங்கள் அதில் இருந்திருக்கிறோம் என்கின்ற அந்த மகிழ்ச்சி இன்றைய நாள் எங்களுக்கு அது ஒரு வெற்றி நாளாக நாங்கள் அதை பார்க்கிறோம். இந்த மேடை ஐயா அரசு அவர்கள் இருக்கிறார்கள், மங்கையம்மா இருக்கிறாங்க, எங்கள் ஊர் மருமகர், தோழர் இனியன் இருக்கிறார், சரவணன் இருக்கிறார், திரைப்பட இயக்குனர் அருமை நண்பர் பெப்பின் அவர்கள் இருக்கிறார். அதே போல எனக்கு நினைவு தெரிந்து ஆனந்தகுடன் பத்திரிகையில் ஒரு திரை எழுத்தாளரை 1000 இதயங்களை பரிசாக அளிக்கிறோம் என்று பாராட்டு பெற்ற ஒரு எழுத்தாளர் என்றால் ஐயா ராஜேந்திரன் அவர்கள். இங்கே அவரை சரியாக அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அண்மையில் வெளிவந்த யமகாதகி என்கின்ற திரைப்படத்தின் இயக்குனர் பெப்பின் ஜார், அதனுடைய எழுத்தாளர் ராஜேந்திரன் அவர்கள். இந்த மேடை கிட்டத்தட்ட ஒரு தோழர் மருது தோழரோ ஐயா வெளிரங்கராஜனோ தவறாக நினச்சிடக்கூடாது.
கிட்டத்தட்ட தஞ்சை ஆளுமைகளால் நிரம்பிய மேடையாக இருக்கிறது. இல்லை, இது 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 வந்து நாங்கள் தஞ்சை ஊர் பெருமைக்காக, நான் நிச்சயமாக இது ஊர் பெருமைக்காக சொல்லவில்லை. எங்களுக்குள் இருந்த ஆதங்கம், ஒரு குறைபாடு எங்களுக்குள் இருந்தது, நீண்ட காலமாக இருந்தது. இன்றைக்கு அது பார்க்கும் பொழுது சென்னையில் வந்து எங்கள் பிள்ளைகள், தஞ்சாவூரில் இந்த நிகழ்ச்சி நடத்தியிருப்பது பெரிய விஷயம் அல்ல, சென்னையில் வந்து ஒரு பலதரப்பட்ட ஆளுமைகள் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த தலைநகரத்தில் எங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியது. அது மட்டுமல்ல, அந்த நாடகம் அவர் நடித்த நடிப்பாக இருக்கட்டும், வசந்தனுடைய எழுத்தாக இருக்கட்டும், நெறியாள்கையாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் வேற. ஆனால் கூடுதலாக எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இந்த நாடகத்தில் என்றால், இந்த நாடகம் பேசிய அரசியல், இந்த நாடகம் பேசிய அரசியல் என்பது மிக முக்கியமானது, ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல். ஒரு சிறுமியின் வாயிலாக அந்த அரசியலை பேச வைப்பது என்பது இருக்கின்றதே, இங்கே மத வெறுப்பை இங்கே கட்டவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத வெறுப்புக்கு எதிரான அரசியலையும் சாதி வெறுப்புக்கு எதிரான அரசியலையும் இந்த நாடகம் மிக நுட்பமாக பேசியதை, நிற வெறுப்புக்கு எதிரான அரசியலையும் இந்த நாடகம் மிக நுட்பமாக பேசியதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். வசந்த், ஒரு 2 நிமிஷம் வசந்த். நாங்கள் தஞ்சாவூர் கிராமத்திலேருந்து வர்றோம். நாங்கள் நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கோம் கிராமங்களில். 2000-3000 பேரை கூட்டி நாடகம் போடுவாங்க. எல்லாம் சமூக நாடகம். இன்னைக்கு மாநகராட்சி எடுத்தோட தஞ்சாவூர் கிராமம் இன்னைக்கு மாநகராட்சி. 2000-3000 பேரை கூட்டி திருவிழா காலத்தில் சமூக நாடகங்கள், அமைச்சர் நாடகங்கள் போடுவார்கள். அதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு மிக தெளிவாக அவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த நவீன நாடகத்தை நாங்கள் பார்த்ததில்லை. மங்கையம்மா வந்து கூட அதை எங்கள் ஊரில் அவங்க போட்டதில்லை. நான் பார்த்ததில்லை. நான் சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன். அந்த நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் அம்மாவுடைய நாடகத்தை பார்த்துருக்கேன். அம்மா நடித்த நாடகத்தை, ரஜினியோட நாடகத்தை. ஆனால் எனக்கு நவீன நாடகமாக என்னன்னு தெரியாது. அதை பற்றி நிறைய பிரமிப்பாலாம் பேசியிருக்காங்க. நவீன நாடகம் அப்படி இப்படி நிறைய பேசினாங்க. அந்த வியப்போடையே நாங்கள் ஒரு நாள் தென்னக பண்பாட்டு மையத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நாடக அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தால் ஒரு நாடகத்தை பார்க்க போயிருந்தோம். 10 நிமிஷம் பார்த்தேன், 15 நிமிஷம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலை. பக்கத்து முதல்ல கேட்டேன், அவங்களும் புரியலைன்ட்டாங்க. திரும்பி வந்துட்டோம். ஆனால் நான் பார்த்த ஒரு 10-15 நவீன நாடகங்களில் என்னால் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு 2-3 நாடகங்கள் என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகு சிந்தாமணி செல்வி நாடகம்தான் என்னால் அந்த நாடகத்தோடு ஒன்றி அந்த நாடகத்தை என்னால் பார்க்க முடிந்தது என்றால் அது சிந்தாமணி செல்வியின் டைரி தான். அதற்கு 2 காரணங்கள். ஒன்று எழுத்து, இன்னொன்று அன்பரசி இந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்தது. அன்பரசியை விட்டு, அந்த சிந்தாமணி செல்வி என்கிற அந்த கதாபாத்திரத்தை விட்டு நம்மால் விலக முடியவே இல்லை. நாம் அவரோடே பயணித்தோம், அவரோடே சேர்ந்திருந்தோம். சிந்தாமணி செல்வியினுடைய வாழ்க்கையில் நாமும் ஒரு பங்கேற்பாளர்களாக இந்த மன்றத்தில் நாம் இருந்தோம். அதுதான் மிக முக்கியமானது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நவீன நாடகத்தை பற்றிய புரிதல் இல்லாத என்னை போன்றவர்களுக்கு கூட இந்த நாடகம் புரியும்படியாக அவர்கள் அமைத்திருந்தது என்பது மிக பாராட்டிற்குரியது. அந்த வகையில் மீண்டும் ஒரு முறை தம்பி வசந்தன் அவர்களையும் அன்பு பிள்ளை எங்கள் மகள் அன்பரசி அவர்களையும் இந்த நேரத்திலே மனதார வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.